அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 11 நாட்கள் மட்டும் நம்மளுடைய வீட்டிலையே விநாயகர் பெருமானுக்கு ஒரு விசேஷ தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த தீபத்தை 11 நாட்கள் மட்டும் ஏற்றி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட கோரிக்கையை முன் வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும்னு சொல்லலாம். ஒரு அனுபவ உண்மை அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. நாளைக்கு நாளை கழிச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றிகரமாக 11 நாட்களும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கிடைச்சே தீரும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 26ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை. வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பலன் நிச்சயம்னே சொல்லலாம். நம்மளுடைய சேனல்லையே வளர்பிறை வெள்ளி அப்படின்னா சில சிறப்பு பதிவுகள் எல்லாம் போடுறது வழக்கம். இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் வரும். இவங்க தினமுமே பணவரவுக்காக நிறைய பரிகாரங்கள் சொல்கிறாங்க, நாமும் செய்கிறோம், ஒரு சிலருக்கு தானே பலன் கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இது மாதிரி கமெண்ட்லேயே கேட்டிருக்கீங்க, நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எந்த காலத்துலேயும் வீண் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பேங்க்கில் எப்படி பணம் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் இந்த பரிகாரங்களும். இது உங்களுக்கு வட்டியும் முதலுமா சேர்ந்து பலன் நிச்சயம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஆணித்தனமான உண்மை. ஒரு சிலருக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நோய் மாதிரி, பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற மருந்து மாதிரி. சரிங்களா? இப்போ நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து ஒரு 2 நாள்லேயே நமக்கு வேலை செஞ்சு உடம்பு க்யூர் ஆயிரும். ஆனால் நமக்கு இம்யூனிட்டியே இல்லை அப்படிங்கும்போது முதல்ல அது கெயின் பண்ணணும். அது கெயின் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கிற மருந்தானது வேலை செய்யும். இந்த இடத்துல இந்த இம்யூனிட்டி ப்ராசஸ் எல்லாம் எது மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முற்பிறவி கர்ம வினை பயன்கள். நீங்கள் போன ஜென்மத்தில் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கீங்க மற்றவங்கள, இல்லை பணம் சம்மந்தமாக யாரையாவது ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது அது இப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பணவரவில் தடைகளை ஏற்படுத்தும், பணம் சேராமல் தடுக்கும். இந்த மாதிரி தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ நம்ம அதை அனுபவிக்க தானே பிறவியே எடுத்திருக்கோம். அப்போ முதல்ல நம்ம அதை அனுபவிச்சதுக்கப்புறமா தானே நமக்கான நல்ல பலன் கிடைக்கும். அதனால் கர்மா குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் நிறைய கர்ம வினை குறைவதற்கான பரிகாரங்கள் கூட சொல்லியிருக்கேன். அது நீங்கள் அப்படியே செஞ்சுட்டே வாங்க. அது குறைய நம்ம செஞ்ச ஒவ்வொரு பரிகாரத்துக்கான பலனும் நமக்கு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் யாருமே மனசை விட்டுறாதீங்க, விரக்தி ஆகாதீங்க. அதே போல் நிறைய பரிகாரம் சொல்கிறதுக்கு காரணம், இப்போ ஒருத்தங்க ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க உடம்புக்கு சேருது, இன்னொருத்தங்களுக்கு வேறு எதை எடுத்துக்கணும். அப்போ அந்த வேறு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக அந்த வேறு மருந்தையே ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த நாளில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று சூப்பராக ஒர்க் ஆகும். அதை ஒன்றையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மற்ற பரிகாரம் நீங்கள் எதையுமே செய்ய வேணாம். அது ஒன்றை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். எந்த வீடியோலையுமே நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, இதை தான் நீங்கள் செய்யணும், செஞ்சு தான் ஆகணும்ன்ட்டு. நீங்கள் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேணாம், பரவாயில்ல. சரிங்களா? ஆனால் செய்கிற பரிகாரம் வீண் போகுதுன்னு ஒருபோதும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடாதீங்க. சரிங்களா? அந்த எண்ணத்தோடு பண்ணினீங்கன்னாவே நமக்கு பலன் கிடைக்காது. எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையின் மூலமாக தான் நமக்கு வெற்றியும் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணிங்கும் போதே முடிஞ்சிருச்சு. யமகண்டம்ங்கிறது நமக்கு மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது.
அடுத்தது ₹1 நாணயம் ஒன்று தேவைப்படுது. இது மகாலட்சுமி தாயின் அம்சமாக பார்க்கப்படுது. பணவரவு அதிகப்படுத்துவதற்கு இந்த ஒரு நாணயம் நமக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு நெய் தேவைப்படுது. கண்டிப்பாக நெய் தேவைப்படுதுங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான 108 பொருட்களில் நெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னே சொல்லப்படுது. நம்ம வாரத்தில் 7 நாள்லேயும் தீபம் ஏற்று பழக்கம் வச்சுருந்தா கூட அதில் 6 நாள் நீங்கள் நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றிக்கலாம். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றும்போது மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. வசியமாகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மகாலட்சுமி தாயாரை மனம் குளிர செய்கிறது, நம்மளுடைய கோரிக்கை அவங்க நிறைவேற்றி வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தப்பானதில்லை. நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? சரி, அதனால் ஒரு சொட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நார்த்து ஃபேஸிங், வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலே கண்கள்லேயும் ஒத்திக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கையில் சக்ராஸ் இருக்கும், அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கை மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடமா நம்ம சொல்லுவோம். அதனால் அதை நம்மளுடைய கண்களில் ஒத்திக்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, இது சுக்கரமேட்டு பகுதி. இந்த இடத்துல ஒரு சொட்டு நெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு முக்கோணம் போடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த மேலே 24 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. இது சுக்கரனுக்கு உரியது. அடுத்து இங்கே சுக்கரனுக்குரிய சிம்பல் இதை போட்டுக்கோங்க. இங்கே மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பல் இதை நீங்கள் போட்டுக்கோங்க. நடுவில் பணம் அல்லது மணின்னு எழுதிக்கோங்க. முக்கோணமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். இந்த ஒவ்வொரு முக்கோணத்தின் கார்னர்லேயும் நம்ம முக்கியமான 3 விதமான குறியீடுகள் போட்டிருக்கோம். இல்லை ஏதாவது ஒன்று பயன்படுத்தினாலே பலன் நிச்சயம் அப்படிங்கும்போது நம்ம இந்த வளர்ப்பெரிய வெள்ளி அதுவுமா 3 பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ இதுக்கு நடுவில் அந்த படம் எழுதியிருக்கோம் இல்லையா, அங்கே ₹1 நாணயம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ₹1 1ன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை இருக்குது இல்லையா, ஏன்னா தேதி 26, இதனுடைய கூட்டுத்தொகை 8. 8ங்கிற எந்த இன்ஃபினிட்டியோட ரிலேட்டடானது. இப்போ இதை போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கிட்ட இருக்குது. இப்போ வலது கையினுடைய கட்டை விரல் இருக்குது இல்லையா, அதால் இதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள். கீழே விழுகாத மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நீங்கள் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். என் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கின்றது, அல்ல குறையாமல் செல்வம் சேர்க்கின்றது, இந்த மாதிரி சொல்லுங்கள். அப்படியே பணம் உங்ககிட்ட நிறைய சேர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ₹1 உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே ஆல்ரெடி நம்ம நெய் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, இப்போ நம்ம இந்த ₹1 வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அந்த நெய்யினுடைய நறுமணம் பார்த்திங்கன்னா இந்த காசுலேயே ஒட்டியிருக்கும். இப்போ இதை நம்ம பர்ஸில் வைக்கும்போது பர்ஸு முழுக்கவே நமக்கு அந்த நெய்யினுடைய வாசம் வரும். இதுவும் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறிடும். சரிங்களா? இப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. கையில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்லாம் வரைஞ்சிச்சிருக்கும் இல்லையா, இது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். வேலை செய்யும்போது அழிஞ்சிட்டா இஷ்டப்பட்டால் வரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. இது ஒரு எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிதான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.